வெல் நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். மிஸ்ஸஸ் அனுரா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், அந்த பொண்ணு ஸ்ரீமதிக்கு வந்து தண்ணி கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க மிஸ்ஸஸ் அனுரா. அனுரா அவர்களே, முதல்ல எல்லா டாக்டர்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது டாக்டர்ஸ் இருந்தால் போய் கேளுங்க. ஒரு உயிர் வந்து போகிற தருணத்தில் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேளுங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக வந்து ஈவன் ஒரு பூனையோ நாயோ இல்லை எலியோ இல்லை பல்லியோ சாக போகிற தருணத்தில் நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ ஏதோ ஒன்று அதை காப்பாற்றுறேன்ற பேரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த செகண்டே இறந்துடும். அதாவது அது நம்ம அந்த உயிர் போகிற தருணத்தில் ஒரு உயிருக்கு வந்து நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ ஏதோ ஒன்று காப்பாற்றுறேன்னு கொடுக்க போய் அது என்ன ஆகுனா டைரெக்டாக அது வந்து இசஃபேகஸ் வழியாக உணவு குழாய் மூலமாக வயிற்றுக்கு போகாது, நேராக அது லங்ஸ்க்கு போகும். லங்ஸ்க்கு போகும்போது என்னாகும், லங்ஸில் போய் அடைச்சி உயிர் பிரிஞ்சிடும். அது மனுஷங்களுக்கும் மெயினாக நடக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக அடிப்பட்டவங்க இல்லை ஏதாவது இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றது ரூல். ஃபஸ்ட்டு நீங்கள் அது ஒரு உயிர் கடைசியாக இருக்குது, அது போயிடுச்சோ போகலையோ அந்த டைமில் அந்த உயிருக்கு வந்து அந்த ஜீவனுக்கு வந்து தண்ணி கொடுக்கணுமான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் என்ன நீங்கள் நம்ப வேணாம். நீங்கள் பக்கத்தில் உங்கள் பக்கத்து கிளினிக்கில் எங்கேயாவது இருப்பாங்க டாக்டரு, அவங்கக்கிட்ட கேளுங்க. உயிர் போகிற தருணத்தில் தண்ணி கொடுக்கலாமான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு மெர்சி கில்லிங் ஆகிடும். கருணை கொலைன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் உயிர் போகிற தருணத்தில் யாருக்காவது நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது பேர் கருணை கொலை. ஸோ நீங்களே சாவடிச்சிருவீங்க. அந்த உயிரை காப்பாற்றுறேன்ற பேரில் நீங்களே அந்த உயிரை சாவடிச்சிருவீங்க. ஸோ அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில். அவங்க எதுக்கு தண்ணி கொடுக்கணும்? ஏற்கனவே அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா, காப்பாற்ற முடியுமா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. அந்த பொண்ணு பார்த்தா இறந்த நிலையில் இருக்கா, ஃபுல்லாக இறந்துட்டாலா இல்லை வெறும் பிரெயின் டெட்டாக தெரியல. ஸோ அவளுக்கு வந்து சிபிஆர் பண்ணாலாவது அவள் உயிரோடு வருவாளா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்க ஸ்கூல் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்கூல் பண்ணது கரெக்டு தான். ஓகே, நீங்கள் இதில் வந்து கிண்டல் பண்ணுறேன்னு ஓவராக நீங்கள் தான் கிண்டல் பண்ணுறீங்க, நாங்கள் கிண்டல் பண்ணல, நீங்கள் தான் கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் அனுரா அவர்களே, ஏதாவது நடிப்பு பயிற்சி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணுறீங்களா? அப்படியே கோவை சரளா நிறைய ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு போனாங்க உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. அது மாதிரி ஆக்டிங் ஏதாவது ட்ரை பண்ணலாமே. நீங்கள் சீரியல்ஸு இல்லை ஃபிலிம்ஸ் ஏதாவது ஆக்டிங் ட்ரை பண்ணலாமே. இங்கே எதுக்கு யூடியூப்பில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேலண்ட் இருக்குது உங்களுக்கு, அழகாக நடிப்பில் ட்ரை பண்ணலாம் நீங்கள். அடுத்தது வந்து அப்புறம் கடைசியாக அந்த வீடியோவில் நீங்கள் வந்து அந்த பொண்ணு எப்படி எகிரி குதிச்சா அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ண ஸ்டண்ட்டெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. நல்லா விழுந்து சிரித்தேன் நான். எத்தனை பேர் சிரித்தாங்க தெரியாது. அந்த செருப்பை பற்றி பேசுனீங்க. ஹாஸ்டலில் எல்லா ஹாஸ்டல்லையும் பாத்ரூம் ஸ்லிப்பர் தாங்க போடுவாங்க. ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க ஸ்கூல் ஹாஸ்டலில் எந்த ஹாஸ்டலில் இருந்தாலும் பொண்ணுங்க வந்து நானும் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த செருப்பை, அந்த பாத்ரூம் செருப்பை போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த அந்த கட்டில் இருக்குது பாருங்கள், அதில் வர வரைக்கும் அதில் தான் கழட்டுவாங்க செருப்பை எல்லாருமே. மற்ற எல்லா இடத்துலையும் செருப்பு போட்டுட்டு தான் சுற்றுவாங்க. ஸோ ஸ்ரீமதி வந்து விழும்போது அதே மாதிரி செருப்பு போட்டுட்டு விழுந்திருப்பா. அவளுக்கு அது கழட்டணுன்ற ஒரு தாட் இருந்திருக்காது. இது வந்து ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே காலில் மாட்டிகிட்டே இருக்கீங்கன்னா அது கழட்டணும்னு சில டைம் தோணாது நமக்கு. ஸோ அது வந்து நீங்கள் இறந்து போன ஸ்ரீமதியை தான் கேட்கணும். மற்ற ஸ்கூல் டீமெல்லாம் கேட்குறது வேஸ்ட்டு. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஸ்கூலுக்கு ஆதரவாக பேசுகிறேன், அவ்வளோதானே வழிய நான் ஸ்கூல் டீம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து ஸ்கூல் தரப்புனே நீங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கீங்க. நான் ஸ்கூல் தரப்பு கிடையாது, நான் நடுவில் வந்தவ தான். இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி தான் நானும். நீங்கள் எப்படி செல்வி அவர்களுக்கு பேசுகிறீங்களோ அது மாதிரி தான் நான் வந்து ஸ்கூலுக்காக பேசுகிறேன். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் என்ன ஸ்கூல் டீம் நினச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு கேட்குற மாதிரியே கேட்காதீங்க. அண்ட் வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பற்றி பேசுனீங்க. செல்வி அவர்களிடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த சிசிடிவி கேமரா நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அவங்கள போட சொல்லுங்கள், வீடியோஸ் போட சொல்லுங்கள். எதுக்கு அவங்க போடாமல் இருக்காங்க? யூடியூப்பில் பேசுகிறதுக்கு மட்டும் முடியுதில்ல, அவங்களால சார்ட் ஷீட்டை படித்து காமிக்க சொல்லுங்கள். சார்ட் ஷீட் யாருக்குமே ஒரு பேஜ் கூட படித்து காமிக்கல, ஒரு லைன் கூட படித்து காமிக்கல. இன்னும் அதில் என்ன இருக்குது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? செல்வி அவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா? அதே மாதிரி சிசிடிவி கேமராவில் என்ன இருக்குதுன்னு மக்களுக்கு தெரிய வேணாமா? எங்களை நோண்டுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களே, சிசிடிவி ஃபுட்டேஜை காமி, இதை காமின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஈவன் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கூட செல்வி அவர்களிடம் இருக்குது. எல்லாமே அவர்களிடம் இருக்கும்போது அவர்களை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க யாருமே? நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு அதுக்காக போவேணா, அவங்களே அவங்க சேனலில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். சார்ட் ஷீட்டை படித்து காமிக்க சொல்லுங்கள். நீங்கள் சார்ட் ஷீட் படிச்சிங்களா? ஏதாவது ஒரு லைனாக அதை நீங்கள் படிச்சிங்களா? சார்ட் ஷீட்டில் என்ன இருக்குன்னு அவங்கள படித்து காமிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். இன்னொன்று, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். அது மரம் அசைகிற மாதிரி தான் அந்த நைட் டைம் ஃபுட்டேஜ் அப்படி தாங்க இருக்கும் எல்லா சிசிடிவி கேமராவும். சில கேமராஸ் மட்டும்தான் நைட் விஷன், கலர் விஷன் இருக்கும். சில மோஸ்ட்லி இது வந்து 200 கேமராஸ் இருக்கிறதுன்றதுனால அவங்க நைட் டைமில் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும், கொஞ்சம் கிளியராக இருக்காது.
அப்படி தான் இருக்கும். அதுவும் வெளிச்சமாக இருந்தால் கூட லைட்டெல்லாம் ஆன் பண்ணியிருந்தால் கூட ப்ராப்ளி அவங்க அந்த பொண்ணு விழுறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த நைட்டு அந்த சைடு யாராவது போனாங்களா அதுதான் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா அந்த டைம் யாருமே போகல. அந்த 10:30 மணிக்கு அந்த பொண்ணு விழுந்தது, அந்த மரம் அசைஞ்சது, அந்த பொண்ணு விழுந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சைடு யாருமே போகல. இன்ஃபேக்ட் 8 மணிக்கு மேலே அந்த பக்கம் யாருமே போகல நைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறா. காலையில் 5 மணி 5:30 மணிக்கு அந்த பொண்ணை பார்த்தாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. இவ்வளோதாங்க. அந்த பொண்ணு விழுந்ததுக்கெல்லாம் வந்து அப்படியே இந்த இவர் முக்கிலன்னு இவர் வேறு யார் செல்வி அவர்களே கேட்டாங்க. அதாவது க்ளோஸ்அப் ஷாட்டு கிட்ட வச்சு காமிக்கலையா, சிசிடிவி கேமரா அப்படிலாம் காமிக்காதுங்க. சிசிடிவி கேமரா அது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க, எங்கேயாவது ஒரு எட்ஜில் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே என்ன பிடிச்சிருக்கோ அந்த கேமரா அதுதான் நம்மளுக்கு தெரியும். இதுக்காக வந்து ஸ்ரீமதி பின்னாடியே போயிட்டு ஸ்ரீமதியை க்ளோஸ்அப் ஷாட்லலாம் எடுத்து நாங்கள் காமிக்க முடியாது. சரியா? இன்னொன்று டைம் மிஷின் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் ஸ்ரீமதி இறக்கிறதுக்கு முன்னாடி அவள் எப்படி இறந்தான்றதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் வந்து அதை திருப்பி அந்த பொண்ணு டைம் மிஷினில் போய் டைம் மிஷின் ஒரு வேலை இருந்ததுன்னா கூட ஸ்ரீமதியை இப்போ காப்பாற்றிடலாம். ஸோ நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் இந்த சிசிடிவி விஷயத்தில் என்ன இருக்குதோ அதுதாங்க காமிக்க முடியும். இது இல்லை அது இல்லைன்னு புலம்புறதுல இருக்கிறத வச்சு நீங்கள் பார்க்கறது இல்லை, இருக்கிறதையே காமிக்கல மக்கள்கிட்ட. அதை விட்டுவிட்டு இது இல்லை அது இல்லைன்னு நொட்டு சொல்கிறது மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த பிளேஸில் அந்த பொண்ணு சாகணும்னு முடிவு பண்ணிட்டா. எப்படி சாகிறதுன்னு முடிவு பண்ணால் அந்த கட்டில் மேலே ஏறி அவள் எகிரி குதிச்சு அப்படி தான் விழுந்திருக்கா. அவள் சாகணும்னு நினைக்கிறவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க அந்த லாஸ்ட் மினிட்ல யாருக்குமே தெரியாது. இப்போது அது அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருந்திருக்கா. இந்த அம்மா அவங்க நீங்கள் யாருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த லேடி அந்த மிரட்டி இருக்குது அந்த பொண்ணை. 2 நாள் முன்னாடி என்ன பேசினாங்க அந்த செல்வி அவர்கள், அதை உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அவங்க கூடலாம் நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணீங்க, அந்த இதெல்லாம் போட்டிங்க வீடியோலாம். இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கலையா அவங்ககிட்ட? அது 2 நாள் முன்னாடி அந்த ஸ்ரீமதி இறக்குமோன்னு 2 நாள் முன்னாடி என்ன பேசுனீங்க? நான் அந்த கேள்வியை நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. அந்த பொண்ணை ஸ்கூலில் இருந்து அந்த பொண்ணை 2 ஸ்கூல் மாற்றினாங்க செல்வி அவர்கள், அதையும் நீங்கள் கேள்வி கேட்கல. அந்த 2 ஸ்கூல் மாற்றினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்த அந்த 10 நாளில் அந்த பொண்ணை யாருங்க கொலை பண்ண போகிறாங்க? நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா என்னமோ அந்த பொண்ணை வாண்டடாக வந்து இது பண்ணி அந்த ஸ்கூல் உண்மையாகவே இன்னசென்ட்டு தான். ஓகே, நீங்கள் தான் வந்து தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்களாம் கரெக்டான ஆளுங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா யார் நல்லவங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் தப்பான ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்போ பேசிகிட்ருக்கீங்க. இப்போ வரைக்கும் செல்வி அவர்களால் வந்து எதுக்கு அந்த பொண்ணு 2 ஸ்கூல் சேர்த்தாங்க, 10 நாளில் எதுக்காக 2 ஸ்கூல் சேர்த்தாங்கன்றதுக்கு அந்த பதில் வரவே இல்லை. அவங்க சொல்கிற பதிலை எங்களால் ஏற்றுக்க முடியல. பஸ்ஸு உள்ளே வரல, மேலே வரல, கீழே வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களால் அது ஒரு ரீசனாக எடுத்துக்க முடியாது. அந்த ஒரே ஒரு வருஷம் தான் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்க போகிறா, 12ஆம் கிளாஸ். அதை படிக்கிறதுக்கு நீ இந்த ஸ்கூல் நீ படிக்காத, நீ அந்த ஸ்கூல் படின்னு சொல்லி போய் சத்யசாய் ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க. சரி சேர்த்தாங்கல்ல, அங்கேயே விட வேண்டியதானே? எதுக்கு மறுபடியும் சத்யசாய் ஸ்கூல்லையே படிக்க வைக்க வேண்டியதானே? எதுக்காக மறுபடியும் சக்தி ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க? அவங்க பண்ணது தப்பு தானே. என்ன சாந்தி அவர்கள் வந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்களா? இவங்க சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நம்பி எங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்கீங்க நீங்களா? காமெடியாக இருக்குங்க. அவங்களுக்கு அவ்வளோ பேர் படிக்கிறாங்க ஸ்கூலில். இந்த ஸ்ரீமதி மட்டும்தான் பொண்ணா? மற்ற கேர்ள்ஸு மற்ற பாய்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அவங்க ஸ்கூலில். இந்த பொண்ணை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இவளை கூட்டிகிட்டு வா, நான் வந்து எங்கள் ஸ்கூல்லேயே சேரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவர்களிடம் வந்து காலில் விழுந்து கூப்பிட்டாங்களா சாந்தி அவர்கள்? எதுக்காக வந்து செல்வி தானே சேர்த்தாங்க? செல்வி அவர்கள் தானே இழுத்துட்டு வந்தாங்க அந்த பொண்ணை. கண்டிப்பாக சாந்தி அவர்கள் வந்து செல்வி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணை இழுத்துட்டு வரல. அப்போ எதுக்காக செல்வி அவர்கள் வேறு ஸ்கூல் சேர்த்தாங்களா? அதே ஸ்கூலில் சத்யசாய் ஸ்கூல்லேயே படிக்க வைக்க வேண்டியதானே? எதுக்காக வந்து சக்தி ஸ்கூலில் படிக்க வச்சாங்க மறுபடியும்? ஃபஸ்ட்டு அதுவே தப்பு. அப்போ என்ன லடாய் நடந்தது, என்ன சண்டை நடந்தது வீட்டில் என்ன ரகலை நடந்தது? சரி, அந்த பொண்ணு சக்தி ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னா பஸ்லேயே விட வேண்டியதானே? எதுக்காக ஹாஸ்டல் சேர்க்கணும் அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டலில் படிக்க விருப்பம் இல்லைன்னு பொழுது அந்த பொண்ணை எதுக்கு ஹாஸ்டலில் சேர்த்தா? இதுக்கெல்லாம் அவங்களோட ஃபேவரட் மேடம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய தெய்வ தாய் நீதி தாய் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மற்றவங்கள கேளுங்க. ஸ்கூல் வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்கூல் மேலே தப்பு இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அவங்கள கைது செஞ்சுருப்பாங்க. ஓகே, போக்சோ சட்டமே பாஞ்சிருக்கும் உண்மையாக சொல்ல போனால். ஒரு வேளை ஸ்கூல் தப்பு பண்ணியிருந்ததுன்னா எல்லா தப்பையும் செல்வி அவர்கள் செஞ்சுட்டு முழு பூசணிக்காவை மறைக்கிறதுக்கு இந்த அண்டா புழுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த அண்டா புழுகு ராணி அவங்க புழுகிறதையே நீங்கள் நம்புறீங்கன்னா நம்பிட்டு போங்க. அவங்கள யாரும் நாங்கள் தடுக்கலை. ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் அவங்க என்னென்ன புரளி பேசுகிறாங்களோ அதை தாராளமாக நம்பிக்கோங்க. ஒரு நாளைக்கு செல்வி அவர்கள் அரெஸ்ட் ஆவாங்க. மெயினாக இந்த கலவர கேஸில் அரெஸ்ட் ஆவாங்க. அப்போ தெரியும் உண்மை. ஓகே, அந்த பொண்ணு வந்து சத்தியமாக சொல்கிறேன் ஸ்ரீமதி, எனக்கு வந்து நான் ஆவிகளோட பேசுகிற ஆள் தான். ஸோ எனக்கு ஸ்ரீமதியோட ஆத்மா எப்படி வந்து வேலை செய்யும் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு தற்கொலை மனம் நொந்து தற்கொலை பண்ணியிருக்கா. அதுவும் அந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கணும்னு இந்த அம்மா இல்லாத ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்ரீமதி என்ன மாதிரி பழி வாங்குறான்னு நீங்கள் எல்லாருமே கண்ணு முன்னாடி, நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியும் செல்வி அவர்களை ஸ்ரீமதி பழி வாங்குவா. இது நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஆத்மாக்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ எங்களெல்லாம் வந்து நக்கல் அடிச்சிட்ருக்கீங்க பாருங்கள், அதே நக்கல் அந்த டைமில் வருதான்னு பார்ப்போம். ஓகே, நன்றி, தேங்க்யூ, பாய்.